ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு இம்பாக்ட் ஐஸ் அகாடமி. இப்போ நம்ம ரிவர்ஸ் ஆஃப் இந்தியா பார்த்துட்டு இருக்கோம். இந்த பார்ட் 3 வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரிவர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் தென் ரிவர் வேலி ப்ராஜெக்ட்ஸ், அதுக்கப்புறமா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரிவர்ஸ், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ், அதை பத்திலாம் தான் கண்டினியூ பண்ண போறோம். ஸோ கம்மிங் டு ரிவர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, இது வந்து ஒரு டெக்ஸ்ட் புக் பேஸ்டு ஃபேக்ட்ஸ் தான் நான் வந்து சொல்ல போறேன். ஸோ ரிவர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா, தமிழ்நாடுல வந்து 17 மேஜர் ரிவர்ஸ் வந்து இருக்கு. மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் நான் பெரினியல். நான் பெரினியல்னா என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு மான்சூன் பேஸ்ட், மழையை டிபெண்ட் பண்ணி, மான்சூன் ரெயின்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இந்த ரிவர் ஃப்ளோ வந்து இருக்கும். இப்போ இதுல என்ன அந்த மேஜர் ரிவர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, காவேரி, பாலார், வைகை, தாமிரபரணி, பெண்ணார், இதெல்லாம் தான் மேஜர் ரிவர்ஸ் இன் தமிழ்நாடு. ஸோ இதெல்லாம் எங்க இருந்து ஆரிஜினேட் ஆகி வருது, இதோட ட்ரிபியூட்டரிஸ்லாம் என்னன்னு புக் டேட்டாஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து காவேரி. காவேரி எங்க இருந்து ஆரிஜின் ஆகுதுன்னா, தலக்காவேரி, கர்நாடகால இருந்து ஆரிஜின் ஆகுது. இதோட ட்ரிபியூட்டரிஸ் வந்து பவானி, அமராவதி, நொய்யல். ஸோ இந்த காவேரி ரிவர் வந்து இட்ஸ் அ லைஃப் லைன் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லலாம். இண்டஸ்ட்ரியல், அக்ரிகல்ச்சர் எல்லாத்துக்குமே இந்த காவேரி ரிவரை மேஜரா வந்து தமிழ்நாடு டிபெண்ட் பண்ணி இருக்கு. கமிங் டு நெக்ஸ்ட் ரிவர், பாலார் ரிவர். இது வந்து நந்தி ஹில்ஸ், கர்நாடகால இருந்து ஆரிஜினேட் ஆகி வருது. இந்த ரிவரோட ட்ரிபியூட்டரிஸ் என்னென்னலாம் பார்த்தோம்னா, செய்யார் அண்ட் பொன்னை தான் இந்த பாலார் ரிவரோட ட்ரிபியூட்டரிஸ். அண்ட் இந்த ரிவரோட இம்பார்ட்டன்ஸ் வந்து வேலூர் அண்ட் சென்னைக்கு வந்து இந்த ரிவர்ல இருக்க தண்ணி தான் வந்து மோஸ்ட் ஆஃப் தி யூசஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வைகை ரிவர். வைகை வந்து வரசநாடு ஹில்ஸ்ல இருந்து ஆரிஜினேட் ஆகி வருது. ட்ரிபியூட்டரிஸ் வந்து சுருளி அண்ட் வரஹார் ரிவர்ஸ். ஸோ இந்த ரிவர் வந்து மேஜரா வந்து மதுரை அந்த ரீஜியன்ல வந்து ஃப்ளோ ஆகுது. நெக்ஸ்ட் தாமிரபரணி ரிவர் பொதிகை ஹில்ஸ்ல இருந்து ஆரிஜினேட் ஆகி வருது. இதோட ட்ரிபியூட்டரிஸ் வந்து மணிமுத்தார். இது வந்து இட்ஸ் அ பெரினியல் ரிவர் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இந்த தாமிரபரணி ரிவர் வந்து இட்ஸ் அ மான்சூன் பேஸ்டு ரிவர். நெக்ஸ்ட் பெண்ணார் நந்தி ஹில்ஸ்ல இருந்து ஆரிஜின் ஆகுது. ட்ரிபியூட்டரிஸ் வந்து வன்னியர் அண்ட் சின்னார். தமிழ்நாடுல இருக்க நார்தர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு வந்து இரிகேஷனுக்கு வந்து இந்த பெண்ணார் ரிவர் தான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. மேஜர் இம்பார்ட்டன்ட் டேம்ஸ் ஆஃப் தமிழ்நாடு என்னென்னு பார்த்தோம்னா, மேட்டூர் அதாவது காவேரி, வைகை டேம், தேனி, மணிமுத்தார் அண்ட் பாபநாசம், தாமிரபரணி, கிருஷ்ணகிரி. நெக்ஸ்ட் வந்து சாத்தனூர் வந்து பாலார் பேசின். இப்போ இந்த மேட்டூர், வைகை, பாபநாசம் இது எல்லாமே தமிழ்நாடு எக்கனாமிக்கு ரொம்ப ஒரு பெரிய பார்ட் வந்து பிளே பண்ணுது. விச் இஸ் இந்த 3 ரிவர் மேட்டூர், வைகை, பாபநாசம் எல்லாமே பேக் போன் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ரிவர் வேலி ப்ராஜெக்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். ரிவர் வேலி ப்ராஜெக்ட்ல வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. பக்ரானங்கல், ஹிராக்குண்ட், அதுக்கப்புறம் வந்து நாகார்ஜுனா சாகர், மேட்டூர், இது எல்லாமே எந்தெந்த ஸ்டேட்ல இருக்கு, என்னென்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்றாங்கன்னா, பக்ரானங்கல் வந்து பஞ்சாப்ல இருக்கு. பவர் ஜென்ரேஷன் அண்ட் இரிகேஷன் பர்பஸ்க்காக இந்த ரிவர் வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து ஹிராக்குண்ட் வந்து ஒடிஷா ஸ்டேட்ல இருக்கு. ஃப்ளட் கண்ட்ரோலுக்கு இது யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து நாகார்ஜுனா சாகர் வந்து தெலுங்கானா ஸ்டேட்ல இருக்கு. இது வந்து இரிகேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்றாங்க. மேட்டூர் தமிழ்நாடுல இருக்கு. பவர் பிளஸ் இரிகேஷன் பர்பஸ்க்காக இந்த ரிவர் வந்து யூஸ் பண்றோம். இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து அக்ரிகல்ச்சர் மட்டும் இல்லாம கரண்ட் ஜென்ரேஷனுக்கும் மாறி மாறி வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரிவர்ஸ் என்னென்ன பார்த்தோம்னா, வந்து மெயின் ரீசன் என்ன, இரிகேஷன் அண்ட் ஃபுட் செக்யூரிட்டிக்காக யூஸ் பண்றாங்க. அக்ரிகல்ச்சருக்காக இந்த ரிவர்ஸ் எல்லாமே யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து ஹைட்ரோ பவர் ஜென்ரேஷன், பவர் ஜென்ரேஷனுக்காக யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன், நேவிகேஷன், ட்ரேட்காக யூஸ் பண்றாங்க. அடுத்து வந்து சில ரிவர்ஸ் லைக் கங்கா, காவேரி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்ச்சுரல் சிக்னிஃபிகன்ஸ்க்காக யூஸ் பண்றாங்க. அண்ட் ஆல்சோ பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷனுக்காகவும் யூஸ் ஆகுது. ஸோ நதி இல்லாம வந்து இந்தியாவுக்கு வந்து லைஃபே கிடையாது. ஸோ அக்ரிகல்ச்சர், கரண்ட் அண்ட் தென் இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா, இந்த ரிவர்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ இந்த ரிவர்ஸ் ஃபேஸ் பண்ற சேலஞ்சஸ்லாம் என்னென்னு பார்த்தோம்னா, பொல்யூஷன், டீஃபாரஸ்டேஷன், அதுக்கப்புறம் கிளைமேட் சேஞ்ச், இது எல்லாமே இந்த ரிவர்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாம இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட், பிளாஸ்டிக் இதெல்லாம் ஓவர் யூஸ் பண்றதுனால மெயினா இந்த ரிவர்ஸ் எல்லாம் ஸ்பாயில் ஆகிறதுக்கு இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. ஆல்சோ கிளைமேட் சேஞ்ச் கூட ரிவர் வந்து ஸ்பாயில் ஆகிறதுக்கு மேஜர் பெரிய ஃபேக்டரா இருக்கு. இப்போ இந்த ரிவர் எல்லாம் வந்து சேஃப்கார்ட் பண்றதுக்கு கவர்மெண்ட் என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க, வாட் ஆர் தி இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நமாமி கங்கா ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமோட மெயின் ஆப்ஜெக்டிவ் என்னன்னா, கிளீனிங் ஆஃப் கங்கா ரிவர்.
ஆல்சோ நெக்ஸ்ட் என்னன்னா என்ஆர்சிபி. இந்த ப்ரோக்ராமோட மெயின் ஆப்ஜெக்டிவ் என்னன்னா ரிவர் கன்சர்வேஷனுக்காக. அடுத்து வந்து அட்டல் பியூஜல் யோஜனா. இந்த ஸ்கீமோட மெயின் ஆப்ஜெக்டிவ் என்னன்னா கிரவுண்ட் வாட்டரை வந்து ப்ரொடெக்ஷன் பண்றதுக்காக இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஸ்கீம் என்னன்னா நேஷனல் வாட்டர் மிஷன். இந்த நேஷனல் வாட்டர் மிஷனோட மெயின் ஆப்ஜெக்டிவ் என்னன்னா ரெடியூஸ் வாட்டர் வேஸ்டேஜ். இதுதான் அவங்களோட மெயின் ஆப்ஜெக்டிவ். ஸோ இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு. எதுக்காகனா to save the rivers, which is playing an important role in our agriculture, cultural, also industrial purpose யூஸ் ஆகிற ரிவர்ஸ் எல்லாமே சேவ் பண்ணுறதுக்காக இந்த அபவ் ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்கு. ஸோ கம்மிங் டு கன்க்ளூஷன், ரிவர்ஸ் ஆர் இந்தியன் ஆர்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் தே கனெக்ட் பீப்புள், கல்ச்சர், எக்கனாமி. அதனால இதை வந்து ஒரு இந்தியன் ஆர்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரம் இண்டஸ் டு காவேரி, ஈச் ரிவர் டெல்ஸ் அ ஸ்டோரி ஆஃப் சிவிலைசேஷன். So saving our river is very much important because they play a major role in our India's development. So this is all about Indian rivers. For upcoming videos and upcoming topic discussion, stay tuned to Impact Ice Academy. Thank you.